எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். உங்களுக்கு இந்த வாரம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பாயல் வச்சுருக்கேன். அதாவது இந்த பாயல் 1 வந்து இந்த பிங்க் கலர் பேண்ட், பாயல் 1, பாயல் 2 வந்து இந்த ப்ளூ கலர் பேண்ட். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயல் 1 போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெக்கில் இருந்து தான் நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ கீப் அ டெக். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொடக்ஷன், ஸோ இந்த வாரத்துக்குரிய ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். gift, community, courtship, imprisonment, false person, privilege lady. ஸோ உங்களுக்கு வந்து வர்ற ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை வந்து இது ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், சம்திங் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க இங்கே. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக தெரியலாம் மேபி. ஸோ ஆசை வார்த்தைகள் இருக்கலாம், அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து ஒரு 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 சுச்சுவேஷன் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னா அப்படி தெரியலைங்க. அது வந்து ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் ஓகே, பட் இங்கே சில ஒரு உங்களுக்கு அந்த அந்த பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்னு தெரியல, இல்லை அவங்க எதை நினச்சி இந்த ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஆசை வார்த்தைகள் காமிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்குது. சிலருக்கு வந்து இதில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு விதமான எனர்ஜி எனக்கு வருது. ஸோ அந்த சந்தோஷம் இருக்கிறவங்க கூட அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலை தான் இருக்குது. இது வந்து மெயினாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஒரு ப்ரிவிலேஜ் லேடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு தாட் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு அந்த விஷயம் வந்து சந்தோஷம் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கணும். ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். டாமினன்ட் கேரக்டர் இது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே, இல்லை வந்து இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டாமினன்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது தெரியுது. அவங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சம்திங் இங்கே முடியலை, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களால் பண்ண முடியலை, ஏதோ உங்களுக்கு தடுக்குது, உங்களுக்கு பிடிக்கலை. அவங்க எப்படி அந்த விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு கிஃப்டடாக, அதாவது வந்து அது பெரிய ஒரு ப்ரீசியஸ், இந்த விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ சம்திங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். பட் அவங்க மனசில் வேறு என்னமோ இருக்குது.
அது வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கலாம், ஒரு பகட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபேவராக இருக்குது, அந்த பர்சனுக்கு வந்து ஃபேவராக இருக்குது, உங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். இங்கே வந்து ஃபால்ஸ் பர்சன் வந்திருக்கு, இம்ப்ரெஷன் வந்திருக்கு, அதனால் எந்த யூஸும் இல்லை, அங்கே ஒரு ஃபேவரும் இல்லை. இந்த சிச்சுவேஷன் எப்படி உங்களுக்கு சூட் ஆகும்னு தெரியல, பட் ஆனால் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சம்திங் உங்கள் சுற்றி நடக்குது, அது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுது, இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக்குக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுது. உங்களுடைய மனசை மைண்டை மாற்றுறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேவருக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்குறாங்க. கேட்டால் அவங்க வந்து சொல்கிறது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அந்த ஒரு ஆன்சரை. பட் அது உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு உங்களுக்கு மனசில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவன் தான் அவங்க சொல்கிற விஷயத்தில் ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நல்ல விதமாக தெரிஞ்சாலும், பட் அந்த அவங்களுடைய விஷயத்துக்கு வந்து ஒரு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, வேறு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய ஒரு ப்ரியாரிட்டி, உங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கல, உங்களோட ஒப்பீனியனுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கல. இவங்களுடைய ஒப்பீனியன் வந்து நடக்கணும், இவங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு நடக்கணும். அதனால இவங்க எப்படி வேணாலும் இவங்க உங்களை வந்து ஒரு ஆசை வார்த்தையோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணோட்டம் காமிப்பாங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி காமிக்கிறது. பட் ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவங்க வந்து பண்ணணும், இவங்களுடைய ஆசை அதுதான். இவங்களுக்கு அந்த மரியாதை வேணும், அந்த சந்தோஷம் வேணும், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். இவங்களுடைய ஒரு ஆசைகள் வந்து உங்களால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, அதுதான் இங்கே வருது கான்செப்ட். இவங்க ட்ரை பண்ணுவாங்க உங்கள்கிட்ட, மறுபடியும் இவங்க சொல்கிற பேச்சு கேட்கணுன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து முயற்சி வந்து தளராமல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனசில் இருக்கிற ஆசைகள் வந்து கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். மறுபடியும் அவங்க வந்து அந்த வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எனர்ஜி கொண்டு வருவாங்க. பட் இங்கே உங்களுடைய ஒரு மெசேஜ் எனக்கு வருது, உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை, ஏதோ உங்களுக்கு தடுக்குது, உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காமல் இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மணி வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம், உங்களுக்கு வந்து உங்களுடைய லெவல் வந்து ஒரு ரைஸ் அந்த மாதிரியும் தெரியுது. இது உங்களுடைய விஷயம், நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களை பசங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ட்ராக் தனியாக இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுடைய ஆசைகள் என்னவோ, ஃப்யூச்சர் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆசை வார்த்தைகளுக்கோ இல்லை இந்த சந்தோஷத்துக்கோ உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. உங்களுக்கு இவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து சம்திங் உங்களுக்கு சிலருக்கு ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம் இங்கே. ஓகே, ஆனால் இங்கே ஒர்க்கிங் அப்படின்றது பெருசாக தெரியல. ஏன்னா வந்து கம்யூனிட்டி வந்திருக்கு, ஒர்ஷிப் வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கலாம். இவங்களுடைய ஒரு கமாண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும், இவங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ஒபே பண்ணணும். ஸோ இவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற்றணும், அதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக இங்கே இருக்கணும் அப்படின்ற வாய்ப்பு தான் எனக்கு வருது. பட் நீங்கள் அந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ இல்லை ஏதோ உங்களுக்கு மனசு தடுக்குது.
ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனாலேயே இந்த ஒரு மனசு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இவங்க சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஒபே பண்ண தடுக்குது அப்படின்ற மாதிரியும் வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய மெசேஜ், இந்த வாரத்துக்குரிய மெசேஜ். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பட் அந்த பர்சன் புரிஞ்சுக்கிறது இல்லை, உங்களுடைய சுச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வைப் தான் எனக்கு வருது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகே, பைல் 2 போயிடலாம். பைல் 2 இந்த ப்ளூ கலர் இந்த பேண்ட் சூஸ் பண்ணிக்கிங்கன்னா அது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, இந்த வாரத்துக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். A child, sudden wealth, poverty, lovers, pathway. இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் வர பாயிண்ட் வந்து என்னென்னா, எனக்கு கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜி கொடுக்குது. ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரியுது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உங்களுடைய ஒரு ஜேர்னியில். அதான் நான் சொல்லுவேன், உங்களுடைய ட்ராவல், உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு முடிவு, முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க, இல்லை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த முடிவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டெசிஷன் அப்படின்றது வந்து சடனாக நீங்கள் எடுக்கலை. இது வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்த விஷயம் மாதிரி தெரியல. ரொம்ப நாளாக இதுக்கு வந்து ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அந்த டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த முடிவு வந்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் இந்த அந்த டைமிங் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இது நினச்ச விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக. இல்லை சிலருக்கு வந்து கெரியரில் இருக்கலாம். ஓகே, சிலருக்கு கெரியரில் இருக்கலாம். ரொம்ப நாளாக அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்திருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இல்லை வந்து உங்கள் மனசு மாறி இருக்கும். இல்லை எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவராக எடுத்துகிட்டு போகணும், உங்கள் லைஃப்பில் வந்து சம் க்ரோத் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த டைமிங் வந்திருக்கு, நீங்கள் சடனாக எடுக்க போகிறீங்க. தட் மீன்ஸ் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மெசேஜ் அதுக்கு வந்து இங்கே கன்வே பண்ண போகிறீங்க. அந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ண போகிறீங்களோ, எதுக்காக நீங்கள் உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்கு. ஈவன் தோ முன்னாடி இந்த சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. என்ன எடுக்கிறது, எது ஒரு அக்ரி பண்ணுறது, எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்திருக்கும் உங்களுக்கு. நிறைய ஃபேஸஸ் தாண்டியிருக்கீங்க இங்கே. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. தேவையில்லாத உங்கள் மனசு காயம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த போராடுற அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லை, நீங்கள் அதுக்கு வந்து
உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு. பட் அங்கே வந்து ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பதில், அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து அங்கே கொடுக்கல. சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கலாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கலாம், சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, ஸோ சிலருக்கு கெரியரில் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புதிய பாதை, அந்த பாதை வந்து சரி தைரியமாக எடுக்கிற முடிவு, அந்த கரேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அங்கே வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அங்கே வெயிட் பண்ணவோ, நீங்கள் வந்து ஒரு அந்த ப்ரியாரிட்டியில் வந்து இல்லாமல் இருக்கிறதோ, உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எங்கே அந்த வே இருக்கோ, அந்த வழி எங்கே இருக்கோ அதை நீங்கள் நோக்கி போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மரியாதை, உங்களுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் க்ரோத், உங்களுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்றது வந்து இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.